சைரன் படத்தின் திரைக்கதை தான் என்னை இப்படத்தை ஒப்புக்கொள்ள வைத்தது. எனது கேரியரில் நிறைய புதுமுக இயக்குநர்களுடன் பணியாற்றியுள்ளேன். அந்த வகையில் இப்பட டைரக்டர் அந்தோணி பாக்யராஜும் புதுமுகம்தான். இதற்கு முன் டாப் ஹீரோக்கள் அத்தனை பேருமே ஒரு சமயத்தில் புதுமுக இயக்குனரின் படங்களில் நடித்தவர்கள்தான். அதேபோல் மல்டி ஹீரோ படம் என்றாலும் நான் கொஞ்சமும் யோசிக்காமல் நடிப்பதற்கு கதைதான் காரணம். தொடர்ந்து அதுபோல மல்டி ஹீரோ கதை வந்தால், அது எனக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தக் லைஃப் படத்தில் கமல் சாருடன் நடிக்கப் போகும் தருணத்துக்காக காத்திருக்கிறேன். பிரதர் படம் முடியும் நிலையில் உள்ளது. இது ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். இதை அடுத்து புவனேஷ் அர்ஜுன் இயக்கும் ஜென்னி படத்தில் நடிக்கிறேன். அகமத் இயக்கும் ஜன கன மன படம் 50% முடிந்துவிட்டது. கொரோனாவுக்கு முன் தொடங்கப்பட்ட படம் என்பதால் இதில் சில மாற்றங்கள் செய்து உருவாக்கி வருகிறோம். சங்கமித்ரா படமும் மீண்டும் தொடங்கும் என்று ஜெயம் ரவி இவ்வாறு கூறினார்.